certain kings and emperors. The city was home to 1.5 million residents. ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கிறாரா? அமெரிக்கா தரப்பில் வெளியான முக்கிய தகவல். குவைத் மீது ஈரான் தாக்குதல், மீண்டும் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம். மத்திய கிழக்கு போர் தொடர்பில் ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை. கனடா விற்பனைக்கு அல்ல, டக்ஃபோர்ட். நீங்கள் ஒரு பைத்தியம், நெத்தனியாகுவை திட்டிய ட்ரம்ப். உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தீவிர தாக்குதல், 9 பேர் உயிரிழப்பு. தென்கொரியா சுற்றுலாத்துறை தூதராக நடிகை பிரியங்கா மோகன் நியமனம். அமெரிக்காவில் திருமணம் நடந்த சில மணி நேரத்தில் உயிரிழந்த இந்திய வாலிபர். அமெரிக்காவில் குடும்ப தகராறில் 6 பேரை சுட்டுக் கொன்று தற்கொலை செய்த நபர் விசாரணையில் வெளியான தகவல். இனி விரிவான செய்திகள். குவைத் மீது ஈரான் தாக்குதல், மீண்டும் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்குதல்கள் நடத்தியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மோதலை குறைக்க அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இதனிடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து நேற்று அதிகாலை ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் குவைத் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. ட்ரோன்கள், ஏவுகணைகளை ஏவி குவைத் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த விவரம் இதுவரை வெளியாக்கப்படவில்லை. இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. நீங்கள் ஒரு பைத்தியம், நெத்தனியாகுவை திட்டிய ட்ரம்ப். நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்நேரம் சிறையில் இருந்திருப்பீர்கள். நான் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கிறார்கள். இதன் காரணமாகவே இஸ்ரேலையும் அனைவரையும் வெறுக்கிறார்கள் என ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை மிகவும் கோபமாக பேசியதாக ஆக்சியோஸ் நிறுவனத்திடம் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுடனான தொலைபேசி உரையாடலின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அனைத்து விதமான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்றும், இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்காது, அவர்களும் இஸ்ரேலை தாக்க மாட்டார்கள் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து இஸ்ரேல் நகரங்களையும் மக்களையும் தாக்குவதை ஹிஸ்புல்லா நிறுத்தாவிட்டால் பெய்ரூட்டில் உள்ள அமைப்பினரின் இலக்குகளை இஸ்ரேல் தாக்கும் என்று ட்ரம்பிடம் தெரிவித்தேன். எங்களின் இந்த நிலைப்பாடு மாறவில்லை. அதே சமயம் தெற்கு லெபனானின் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திட்டமிட்டபடி தொடர்ந்து செயல்படும் என நெத்தனியாகு பதிவிட்டுள்ளார். தென்கொரியா சுற்றுலாத்துறை தூதராக நடிகை பிரியங்கா மோகன் நியமனம். தென்னிந்திய திரைப்படத்துறையின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக விளங்கும் பிரியங்கா மோகன் தென்கொரிய சுற்றுலாத்துறையின் கௌரவ தூதராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழில் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் நடித்த டாக்டர் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற பிரியங்கா மோகன் பின்னர் டான், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்திருக்கின்றார். இந்த நிலையில் நித்தம் ஒரு வானம் திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் இயக்கத்தில் பிரியங்கா மோகன் நடித்த மேட் இன் கொரியா திரைப்படம் கடந்த மார்ச் 12ஆம் தேதி நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸ் OTT தளத்தில் வெளியிடப்பட்டது. ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் இந்தியா தென்கொரியா கலாச்சார தொடர்புகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்திருந்த தென்கொரிய ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி மாளிகையில் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ விருந்திலும் பிரியங்கா மோகன் பங்கேற்க அழைக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் தென்கொரிய ஜனாதிபதியையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த நிலையில் மேட் இன் கொரியா திரைப்படத்தின் மூலம் தென்கொரிய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு வழங்கிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் பிரியங்கா மோகனை தென்கொரிய சுற்றுலாத்துறையின் கௌரவ தூதராக அந்த நாட்டு அரசு நியமித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் சமூக ஊடகங்கள் ஊடாக பிரியங்கா மோகனுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.
ஈரான் உச்ச தலைவர் மொஜிதபா கமேனி உயிருடன் இருக்கிறாரா? அமெரிக்கா தரப்பில் வெளியான முக்கிய தகவல். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களில் படுகாயமடைந்த ஈரான் தலைமை மதகுரு மொஜிதபா கமேனியின் தற்போதைய நிலைமை பற்றி அமெரிக்கா தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரான் மீதான போரின் தொடக்கத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு பயங்கரவாத வான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரைவழி தாக்குதல்களில் ஈரான் தலைமை மதகுரு ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவரைத் தொடர்ந்து அவரின் மகன் முஜிதபா கமேனி பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல்களில் முஜிதபா கமேனியும் காயமடைந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவர் இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கமேனி உயிருடன் இருக்கிறார் என்ற தகவலை அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை அன்று உறுதி செய்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குறிப்பிடும் போது கமேனி உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து அதிக செயல்பாட்டு திறனுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தீவிர தாக்குதல், 9 பேர் உயிரிழப்பு. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா முன்னெடுத்து வரும் போர் நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பல நகரங்கள் மீது ரஷ்யா நேற்று நள்ளிரவு பாரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா தனது தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி அண்மையில் எச்சரித்திருந்த நிலையில் இந்த பாரிய தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்ட இந்த தாக்குதல்களால் பல கட்டடங்களும் குடியிருப்புகளும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. சில கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அவற்றின் இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கக்கூடும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த கீவ் பிராந்திய ஆளுநர் மிகோலா கலாஸ்னிக், எங்களுடைய அமைதியான நகரங்களும் கிராமங்களும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றன. கீவ் நகரில் மட்டும் குழந்தைகள் உட்பட 58 பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். தாக்குதல்களால் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவசரகால தங்குமிடங்கள் மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் 4வது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் திருமணம் நடந்த சில மணி நேரத்தில் உயிரிழந்த இந்திய வாலிபர். அமெரிக்காவில் திருமணம் நடந்த சில மணி நேரங்களில் ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய வம்சாவளி பைலட்டான மணமகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட தேவ் பிஜி என்ற 26 வயது இளைஞர் பைலட்டாக பணிபுரிந்து வருகிறார். பிஜியும் செவிலியர் ஜெஸ்னியும் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நியூ டெஸ்டமென்ட் தேவாலயத்தில் முதலில் சந்தித்து கொண்டனர். அப்போது முதல் காதலித்து வந்தனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணம் டாசன்வில்லே நகரில் உள்ள தி ரெவர் என்ற இடத்தில் இவர்களது திருமணம் நடைபெற்றது. சுமார் 400 விருந்தினர்கள் கலந்து கொண்ட இந்த திருமணத்தில் தேவ்பிஜி மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். திருமண வரவேற்பு முடிந்ததும் ஹனிமூன் செல்வதற்காக தேவ் தம்பதியினர் ராபின்சன் R66 ஹெலிகாப்டரில் ஏறியிருக்கின்றனர். அப்போது வானிலை மோசமாக இருந்தது. இதனால் ஒரு பைலட் என்ற முறையில் இப்போது ஹெலிகாப்டரில் பயணிக்க வேண்டாம் என பைலட்டிடம் தேவ் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதிக உயரத்தில் பறக்கலாம் என்று கூறி பைலட் ஹெலிகாப்டரை இயக்கியிருக்கின்றார். ஆனால் புறப்பட்ட சில மணி நிமிடங்களிலேயே திருமணம் நடந்த இடத்துக்கு அருகிலேயே உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியிருக்கின்றது. இந்த விபத்தில் தேவ் பிஜி மற்றும் ஹெலிகாப்டர் பைலட் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். பலத்த காயமடைந்த மணமகள் ஜெஸ்னி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 10 ஆண்டு காலம் காதலித்து திருமணம் நடைபெற்ற சில மணி நேரங்களில் மணமகன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் குடும்ப தகராறில் 6 பேரை சுட்டுக் கொன்று தற்கொலை செய்த நபர். விசாரணையில் வெளியான தகவல். அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தில் மிசிசிப்பி நதிக்கரையில் மஸ்கடின் என்ற நகரம் அமைந்திருக்கின்றது. சுமார் 23,000 மக்கள் மட்டுமே இங்கு வாழ்கின்றனர். இந்த நிலையில் நேற்று மதியம் மஸ்கடின் நகரில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் வீட்டுக்குள் 4 பேர் குண்டு பாய்ந்த இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதை கண்டிருக்கின்றனர்.
மேலும் அந்த பகுதியில் உள்ள மற்றொரு வீடு மற்றும் ஒரு உள்ளூர் வணிக நிறுவனத்தில் மேலும் 2 ஆண்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்து கிடப்பதும் கண்டறியப்பட்டது. துப்பாக்கி சூடு நடத்திய அதே பகுதியைச் சேர்ந்த ரையன் வில்லிஸ் மெக்பார்லண்ட் என்பது தெரிய வந்திருக்கின்றது. 3 இடங்களில் நடந்த கொலைகளையும் மெக்பார்லண்டினே அடுத்தடுத்து செய்திருக்கிறார் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருந்தனர். தப்பியோடிய மெக்பார்லண்ட் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போலீசார் அங்கு சென்று அவர் தப்பிக்க முடியாதபடி சுற்றி வளைத்தனர். அவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற நிலையில் அவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்திருக்கின்றார். முதல் கட்ட விசாரணையின்படி இந்த கொடூர தாக்குதலுக்கு குடும்ப தகராறே காரணம் என்றும் பலியான 6 பேரும் மெக்பார்லண்டின் உறவினர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது.